வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனா குவார்டர்ஸில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஆஃபீஸ் போகணும். அப்படின்னு ஃபோனை வைக்க காஃபி குடிச்சிட்டு இருக்க செந்தில் மீனாவை பார்க்குறாரு. இன்னைக்கு எதுக்கு கோவிலுக்கு போற அப்படின்னு செந்தில் கேட்க மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது. டக்குன்னு சமாளிச்சுக்கிறவங்க சும்மா தாங்கிறாங்க. என்ன, உன் மயிலக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க போறியா அப்படின்னு பயங்கர நக்கலா செந்தில் கேட்க போகணும்னு தோணுச்சு போறேன். சும்மா எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்கன்னு மீனா சொல்ல செந்திலுக்கு சந்தேகமா தான் இருக்கு. உன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் அசந்தாலும் ஏதாவது வீர தீர சாகசம்லாம் பண்ணிடுற அதுதான் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க மீனாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இவன் ரொம்ப ஓவரா நோன்றானேன்னு யோசிக்கிறாங்க. அவங்க கூட கான்டாக்ட்ல எல்லாம் இல்ல நீ அப்படின்னு செந்தில் கேட்க எவங்களோடன்னு கேக்குறாங்க மீனா. அதான் உன் மயில் அக்கா அப்படின்னு செந்தில் கேட்க இல்லைங்க, அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் நான் பேசவே கிடையாது அப்படின்னு மீனா காஃபியை ஊதிக்கிட்டு இருக்க நம்பாம பாக்குறாரு செந்தில். அப்படியே இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க அவரை ஒரு ஓரப்பார்வை பாக்குறாங்க மீனா. நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல எண்ணத்துல பண்ண போயே அதுவே நமக்கு பெரிய ஆப்பா திரும்ப வந்து நிற்கும், புரியுதா அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க மீனா எந்த பதிலும் சொல்லாம ஒரு குறைப்பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்சிட்டு செந்தில் காஃபியை குடிச்சிட்டு இருக்காரு. மீனாவோட மொபைல்ல டொடங்னு ஒரு சவுண்ட் வர எட்டி பாக்குறாரு. மயில்னு வருது. மயிலா? இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட இருந்த மெசேஜ் வருது அப்படின்னு அவர் அதிர்ச்சியா கேட்டுட்டு இருக்க மீனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி மொபைலை எடுத்து பார்த்துட்டு டைம் ஆச்சு அப்படின்னு எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஹலோ, எங்க போறீங்க அப்படின்னு செந்தில் கேட்க உள்ளர வேலை இருக்கு எனக்கு, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுன்றாங்க மீனா. அந்த வேலையெல்லாமா அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ அவங்க எதுக்கு உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்ன மெசேஜ் அது அப்படின்னு செந்தில் கேட்க அது ஓப்பன் பண்ணி பார்க்காம எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு மீனா கேட்க அப்ப பாருங்கிறாரு செந்தில். ஐயோ, அதுல வேற என்ன இருக்குன்னு தெரியல, இவர்கிட்ட இந்த நேரத்துல வேற வம்பு இழுத்துட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மீனா, அத நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆக போக இப்பவே பாருங்கிறாரு செந்தில். நான் தான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கவே எழுந்திருச்சு வெடுக்குன்னு மொபைல வாங்குறாருல புடுங்கிடுறாரு. ஏங்க கொடுங்க. ஐயோ அப்படின்னு மீனா கலக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அவரு ஆன் பண்ணி கேட்க மீனா, நான் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றதுக்கு சாரி, நான் உங்ககிட்ட ஒரு வேலையை பத்தி கேட்டிருந்தேன்ல, அது மட்டும் எனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு மயில் அனுப்பின வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு என்னது இதுங்கிறாரு செந்தில். என்னது இது, என்ன வேலை அது அப்படின்னு அவரு கத்த. அது எனக்கு தெரியாதுங்க, அவங்க யாருக்கும் அனுப்ப வேண்டிய மெசேஜ் எனக்கு அனுப்பிட்டாங்க போல இருக்கு, கொடுங்க அப்படின்னு மொபைல வெடுக்குன்னு வாங்குறாங்க மீனா. அதான் மீனான்னு உன் பேரை தெளிவா சொல்லியிருக்காங்களே, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு செந்தில் கேட்க மீனா மென்னு முழுங்கிட்டு அதுங்க அவங்க அம்மா அவங்கள டார்ச்சர் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு மயிலக்கா நினைக்கிறாங்க போல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அதனால உங்ககிட்ட வேலை வாங்கி தர சொல்லிட்டு இருக்காங்க அப்படியான்னு கேக்குறாரு. அப்படின்னு மீனா அமைதியா பார்க்க இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு செந்தில் கேட்க இது நேத்து நான் அவங்கள வீட்டுல விட போனேன்ல அப்போ நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் அசடு வழியிறாங்க மீனா. பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு செந்தில். இங்க பாரு, உனக்கு பாவம் பார்த்துதான் அவங்கள நீங்க தங்க வச்ச கதையெல்லாம் நான் வீட்டுல சொல்லாம இருக்கேன், அம்பட்டு தான் என்னால செய்ய முடியும். நீ பாட்டுக்கு கம்முன்னு இருக்காம அவங்களுக்கு வேலை ஏதாவது வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கேன், அம்பட்டுதான் நீ பண்ணின எல்லா தியாக செயலையும் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன் பாத்துக்க. அது மட்டும் இல்ல, நான் உன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு செந்தில். மீனா பாத்துக்கிட்டு இருக்க பழைய மாதிரி நினைக்காத, சண்டை போட்டுட்டு திருப்பி வந்து பேசுவேன்லாம் நினைச்சிடாத, கண்டிப்பா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு செந்தில் கத்திக்கிட்டு இருக்க மீனாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமும் சங்கடமா இருக்கு. இங்க பாரு, எக்காரணத்தை முன்னிட்டு நீ அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க கூடாது, புரியுதா, அம்புட்டு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஆபீசர் செந்தில் பைய தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. கூடிய விரைவில் அவர் கொண்டு போற ஆபீஸ் பேக் பண பேக்கா மாறப்போகுது. ஷோ, யாருக்குன்னு பதில் சொல்றது, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க மீனா. ராஜ் ரெடி ஆகி கண்களுக்கு மை வச்சுட்டு இருக்காங்க. கதிர் பின்னாடி வந்து நின்று கொஞ்ச நேரம் பாக்குறவரு, ஏய் இன்னும் எம்பட்டு நேரம் தான் ரெடியாக போறேன்னு கேக்குறாரு. இதோ 5 நிமிஷம் கிளம்பிடுவேன் அப்படின்னு ராஜி சொல்ல, உன்னை விட்டுட்டு நான் டிராவல்ஸ்க்கு வேற போகணும் அப்படிங்கிறாரு கதிர். இதோ போயிடலாம் அப்படிங்கிற ராஜு ரொம்ப நேரமா கண்ணுக்கு மை மட்டும்தான் தீட்டிட்டு இருக்காங்க. ஆமா, டிராவல்ஸ்ல வேற நீ தனியா இருக்கணும்ல
அப்படின்னு ராஜி கேட்க, அதான் டிரைவர் அண்ணாஸ் எல்லாம் கூட இருப்பாங்களே அப்படின்னு கதிர் சொல்ல, யார் இருந்தாலும் ராஜேஸ்வரி இருக்கிற மாதிரி வராதே அப்படின்னு ராஜி பெருமையா சொல்ல, அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சிரிக்கிற கதிர் கண்ணாடி வழியாவே ராஜியை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன மிஸ் பண்றியா அப்படின்னு ராஜி ஒரு எதிர்பார்ப்போட கேட்க, இது என்ன கேள்வி, ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, ராஜி அவங்களோட உசத்தி போட்டிருந்த கொண்டையில இருக்க பின்ன உருவ முடியெல்லாம் சரியுது. இப்படி ஒரு நேரத்துல தானே உங்ககிட்ட நான் சரிஞ்சிட்டேங்கிற மாதிரி மறுபடியும் ரொம்ப ரசனையோடையும் ஆசையோடையும் பார்த்துட்டு இருக்காரு கதிர். ராஜியை முடிய இந்த பக்கம் திருப்பி சரி பண்ணி தடவிட்டு இருக்க, என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு கதிர். தலை பின்ன போறேன் அப்படின்னு ராஜி சொல்ல, என்ன குதிரவாலா அப்படின்னு கதிர் கேட்க, அந்த ஹேர் ஸ்டைல தான் நான் அப்பவே மாத்திட்டேனே, இப்போ இதோ இரு அப்படின்னு இந்த பக்கம் முடிய கலைச்சி சரி பண்ணிட்டு இருக்காங்க. முடிய இப்படி எடுத்து அப்புறம் இப்படி எடுத்து இங்க ஒரு கிளிப் போடுவேன் அப்படின்னு முன்முடிய பின்னாடி கொண்டு போய் ஒரு கிளிப்பை போடுறாங்க. அப்படின்னு கதிர் பார்த்துட்டு இருக்க, அவ்வளோதான் அப்படிங்கிற ராஜி முன்னாடி இருக்க முடியெல்லாம் அழுத்தி விட்டுட்டு இருக்க, இது ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாலாம் இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்ப குதிரவாலே போட்டுக்கவா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. வேண்டாம் அதுவும் அவ்வளவு சிறப்பாலாம் இருக்காது அப்படின்னு கதிர் சொல்ல, அப்ப வேற என்ன பண்ண சொல்றேன்னு கேக்குறாங்க ராஜி. இரு அப்படிங்கிற கதிர் அவங்க தலையில இருக்க கிளிப்பை எடுத்து விடுறாரு. ஆஹா, இவன் என்னமோ பண்ண போறானாட்டிருக்கே, என்ன பண்ண போறான்னு தான் தெரியலன்ற மாதிரி ராஜி எதிர்பார்ப்போட கண்ணாடியவே பார்த்துட்டு இருக்க, கதிரும் கண்ணாடி வழியாவே ராஜியை பார்த்துட்டு இருக்காரு. சீப்பு எடுத்து தலையை சீவிக்கிட்டு இருக்க ராஜி சிரிப்போட, இதெல்லாம் கூட தெரியுமா உனக்குன்னு கேக்குறாங்க. எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவரு எல்லா பக்கமும் சீவை விட்டுட்டு சீப்பை கீழே வச்சுட்டு, இப்ப சூப்பரா இருக்கு பாரு அப்படின்னு அவங்களோட ஃப்ரீ ஹேரை பார்த்து சொல்றாரு. ராஜியை சிரிப்போட பாக்குறவங்க அப்படியே திரும்பி அவர் பக்கமா நின்னு, இத இப்படியே விட்டுட்டு போக சொல்றியான்னு கேக்குறாங்க. ஆமான்னு கதிர் சொல்ல, அது எப்படி முடியுங்கிறாங்க ராஜி. ஏன் முடியாது, சூப்பரா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, சூப்பரா தான் இருக்கு, ஆனா எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்கல்ல அப்படிங்கிறாங்க ராஜி தயக்கமா. ஏய், எல்லாரும்னா ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாருமா அப்படின்னு கதிர் கேட்க, அவங்கள பத்தி நான் ஏன் யோசிக்க போறேன், வீட்டுல எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க, அத்தை பார்த்தா என்ன திட்டுவாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, அவங்க எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஷியோரா சொல்றாரு கதிர். இல்ல வேண்டாம், நான் வேணா மாத்திக்கவா அப்படின்னு ராஜி தலையில கைய வைக்க, ஏய் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இந்த ஹேர் ஸ்டைல்ல தான் இருக்க போற அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி கொஞ்சம் கலக்கமா பாக்குறாங்க. போலாமான்னு கேட்க, இல்ல எனக்கு பயமா இருக்குங்கிறாங்க ராஜி. அட ஐபிஎஸ், நீ இதுக்கெல்லாம் பயப்படலாமா, வா போலாங்கிறாரு கதிர். ராஜி தயங்கிட்டே நிக்க, வா போலாம், அட வா போலாம் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துடுறாரு. ரூம்ல இருந்து 2 பேரும் வெளியே வர்றாங்க. கோமதி ஒரு சோஃபாலையும் அரசி ஒரு சோஃபாலையும் உட்கார்ந்துருக்காங்க. அத்தை அப்படின்னு ராஜி கூப்பிட, கோமதி மொபைல பார்த்துட்டு இருக்கவங்க நிமிர்றாங்க. ஆன்னு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜி சொல்ல, சரிடி அப்படின்னு கோமதி சொல்ல லைட்டா திரும்புறாங்க ராஜி. ஏய் இருடி அப்படின்னு கூப்பிட ராஜி திரும்புறாங்க. ஏய் இப்படியே வாடி போக போற அப்படின்னு கேட்க, ஆமாத்தங்கிறாங்க ராஜி. அண்ணி தலை குளிச்சிருக்கீங்களா, தலை காயிலையான்னு கேக்குறாங்க அரசி. இல்ல தலை காஞ்சிருச்சு அப்படின்னு ராஜி சொல்ல, ஏண்டி தலையை கட்டிட்டு போறது தானேடி அப்படிங்கிறாங்க கோமதி. ஏம்மா இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா தானே இருக்கு அப்படின்னு கதிர் கேட்க, ஷோ ஏண்டா தலைவிரி கோலமா போறது ஒரு ஸ்டைலாடா, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்றாங்க கோமதி. அடுத்தவங்க என்ன நினைச்சா நமக்கு என்னம்மா அப்படின்னு கதிர் கேட்க, அப்படிலாம் வாழணும்னா ஆள் இல்லாத கிரகத்துல தான் போய் வாழணும், புரியுதா அப்படிங்கிற கோமதி ராஜி பக்கம் திரும்பி, ஏமா பேக்ல ஏதாவது பேண்ட் வச்சிருக்கியான்னு கேக்குறாங்க. அப்படின்னு ராஜி தலையாட்ட, எடுத்த போட்டுக்கொன்றாங்க கோமதி. ராஜி பேக் எடுத்து அதுக்குள்ள தொலாவிட்டு இருக்க கோமதி அரசிய ஒரு பார்வை பாக்குறாங்க. அரசிய அர்த்தத்தோட கோமதியை பாக்குறாங்க. பொண்ணா லட்சணமா போறது இல்ல, அப்படியே தலையை விரிச்சு போட்டுட்டு போக வேண்டியது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, கதிர் கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கிட்டு இருக்க, ராஜி பேண்ட் எடுத்து வழக்கம் போல ஒரு குதிரைவால் போட்டுடுறாங்க. இப்ப பாரு லட்சணமா இருக்க அப்படின்னு கோமதி சொல்ல, சரின்னு தலையாடுறாங்க ராஜி. சரி மதியம் சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல அப்படின்னு கோமதி கேட்க, வந்துருவோமா அப்படின்றாரு கதிர். சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு கோமதியை பர்மிஷன் கொடுக்க, சரிம்மா போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு கதிரும் சரின்னு தலையாட்டிட்டு ராஜியும் கிளம்புறாங்க. அவங்க வெளியே போகவும் அப்படின்னு கோமதி மறுபடியும் குனிய, அவங்க ரூம் கதவு திறக்குது. அதை பார்க்குற அரசி, அம்மா அப்பா அப்படின்னு சொல்ல, உடனே கையில இருந்த பேப்பரை கீழே வச்சுட்டு கோமதி எழுந்திருக்கிறாங்க. பாண்டியன் வந்துகிட்டு இருக்க, ஏங்க அப்படின்னு கோமதி கூப்பிட அவரு நிக்கிறாரு. காலையில யாரையோ பார்க்க போகணும்னு போன்ல பேசுறத கேட்டேன், அதனால சாப்பாடு கட்டி வச்சுட்டேன், காஃபி மட்டும் சூடா எடுத்துட்டு வரேன், போயிடாதீங்க
அப்படின்ற கோமதி குடுகுடுன்னு கிச்சனுக்கு ஓடுறாங்க. அப்பா, காஃபியும் குடிக்காம போனீங்கன்னா அம்மா வருத்தப்படுவாங்க, உட்காருங்கப்பாங்கிறாங்க அரசி. பாண்டியன் எதுவும் பேசாம போற கோமதி ஒரு பார்வை பார்த்துட்டு அரசிய ஒரு பார்வை பார்த்துட்டு சோஃபால உட்கார்றாரு. கோமதி ஒரு கையில காஃபி டம்ளரையும் இன்னொரு கையில டிஃபன் பேக்கையும் எடுத்துட்டு வேகமா வர்றாங்க. அம்மா சீக்கிரமா வாமான்னு அரசி சொல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏத்த சாரியை மிதிச்சுக்கிறாங்க. கையில இருக்க காஃபி அவங்க கால்லயே கொட்டிடுது. ஐயோ அப்படின்னு அரசியும் கோமதியும் பதற பாண்டியனும் ஒரு நிமிஷம் பதறிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம கோவத்துல இருக்கோம்ல அப்படின்றது ஞாபகம் வர வாயை மூடிட்டு உட்கார்ந்துக்கிறாரு. கோமதியோட கையில வேற கொட்டிட சாஹா அப்படின்னு அவங்க வழியில துடிக்க பாண்டியன் கொஞ்சம் ஐயோன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏம்மா, என்னம்மா நீ கொஞ்சம் பார்த்து வரமாட்டியா அப்படின்னு அரசி கேக்குறாங்க. இல்லடி, மேட்டு தடுக்கி விட்டுருச்சுடி. ஷோ அப்பா ஆ அப்படின்னு கோமதி எரிச்சல்லையும் வழியிலையும் துடிச்சிட்டு இருக்க. ஐயோ நல்லா கொட்டிருச்சு போல இருக்கு அப்படிங்கிறாங்க அரசி. ஆமாண்டி அப்படிங்கிற கோமதி ஊஃப்னு ஊதிக்கிறாங்க. இதை பாக்குற பாண்டியன் டென்ஷன் ஆகி, கொடுமை, இது வீடா இல்ல நாடக கொட்டாயானே தெரியல, 24 மணி நேரமும் விட்டா நாடகம் போட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. இப்போ அரசியும் கூட அதிர்ந்து போய் தான் பாக்குறாங்க. ஒரு மனுஷன் எத்தனை நேரம் தான் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு பாண்டியன் பேசிக்கிட்டே போக கோமதி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. எப்பதான் இந்த நாடகம் போட்டதை நிறுத்த போறாளோ என்னமோ தெரியல அப்படின்னு பாண்டியன் கத்திக்கிட்டு இருக்க. அப்பா, உண்மையிலேயே கையில சூடா கொட்டிருச்சுப்பா அப்படிங்கிறாங்க அரசி. அட நீ வேற ஏன்பா, இவ ஆறுன காஃபியை கொண்டு வந்து கையில ஊத்திக்கிட்டு சுட்டு பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி வலியோட பாக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நாடகம் போடுறதெல்லாம் குறைச்சிக்க, ஒரு அளவுக்கு தான் எல்லாத்தையும் பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும். சும்மா நாடகம் போட்டு நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நிஜமாவே ஏதாவது ஒண்ணு நடக்க போகுது, அதுவும் நடிப்பு தானே, நானும் கண்டுக்காம போக போறேன், முதல்ல இந்த நாடகம் போடுறத நிறுத்த சொல்லு அப்படின்னு கடுப்போட சொல்லிட்டு எழுந்து கடகடன்னு போறாரு பாண்டியன். அப்பா அப்படின்னு அரசி கூப்பிட்டு இருக்க. ஏமா நீ வேற, நாடகம் தெரியாம நீ வேற பதறிக்கிட்டு அப்படின்னு அவரு போயிட. என்னப்பா நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கிற அரசி அம்மா பக்கம் திரும்புறாங்க. கோமதி நிஜமாவே வலியிலையும் எரிச்சலையும் துடிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு அவங்க கூப்பிட்டு இருக்க. பாத்தியா எப்படி பேசிட்டு போறாருன்னு, நான் வேணும்னே சூடான காப்பிய கையில கொட்டுவேனா? இல்லன்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. ஐயோ இல்லம்மா, இல்லம்மா, எனக்கு புரியுது, அப்பா பேசுனதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா, நீ வா வந்து கைய கழுவு வா அப்படின்னு அரசி அவங்கள கூப்பிட. ஏண்டி நாடகம் ஆடி பண்ற, நான் நாடகம் பண்றேனா அப்படின்னு கோமதி கதறி எழ. அம்மா அழாதம்மா, நீ வா வாமா அப்படின்னு கோமதியோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க அரசி. கோவில்ல சரவணனும் அஞ்சலியும் உட்கார்ந்துருக்காங்க. எதிரெதிரில உட்கார்ந்து மௌனமா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நேத்து உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமும் எனக்கு தூக்கமே வரல சரவணா, ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்றாங்க அஞ்சலி. நீ ஏற்கனவே மன வருத்தத்துல இருக்க, இதுல ஏன் கதையை வேற சொல்லி உன் மன வருத்தத்தை இன்னும் அதிகமாக்கிட்டேனா அப்படிங்கிறாரு சரவணன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சரவணனை பரிதாபமா பார்த்துட்டு கவலையோட உட்கார்ந்துருக்காங்க அஞ்சலி. விரக்தியோட எங்கேயோ பார்த்துக்கிட்டு நீயாவது நல்லா இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரவணனை பார்க்க, நாம நினைச்சதும் நடக்க கூடாது, நடக்கிறதும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாதுன்னு நம்ம 2 பேர் தலையிலையும் ஆண்டவன் ஒரே மாதிரி எழுதிட்டான் போல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்காரு சரவணனும். அப்போ அதே கோவில் வாசல்ல ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. அதுல இருந்த மீனா இறங்குறாங்க. அண்ணே வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல. சரிமாங்கிறாரு அவரு. மீனா செருப்பு கழட்டிட்டு கோவில் வாசப்படிக்கிட்டு வர ஒரு லேடி வர்றாங்க. மீனா அவங்க பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாகி, நந்தினி அக்கா எப்படி இருக்கீங்கன்னு அவங்க கைய பிடிக்கிறாங்க. மீனா எப்படி இருக்க அப்படின்னு அவங்களும் ஆச்சரியத்தை கொட்டுறாங்க. நான் நல்லா இருக்கேன்காங்கிறாங்க மீனா. நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா மீனா அப்படின்னு நந்தினி அக்கா கேட்க, எப்போ மணப்பாறையில இருந்து குன்னக்குடிக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க மீனா. நாங்க இந்த ஊருக்கு வந்து 3 மாசம் ஆச்சு, எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்கேயே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நந்தினி சொல்ல. அப்ப இங்கதான் இருக்கீங்களான்னு கேக்குறாங்க மீனா. ஆமான்னு அவங்க தலையாட்ட. அப்படின்னு அம்மா சொல்லியிருப்பாங்களே, நீங்க தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சே அப்படிங்கிறாங்க மீனா. ஆமா, ஆனா இப்ப அங்க இல்ல, மாமியார் வீட்டுல தான் இருக்கோம். சரி வா போகலான்னு நந்தினி சொல்ல. வாங்க போலான்னு மீனாவும் நடக்கிறாங்க. 2 பேரும் கோவில் வாசப்படி ஏறி உள்ளர வந்துட்டு இருக்காங்க. டைவர்ஸ் வாங்குற முடிவுல உறுதியா இருக்கியா அப்படின்னு அஞ்சலி கேட்க, பொய்யோட மொத்த உருவமா இருக்கவ கூட எப்படி வாழ முடியும் அஞ்சலி அப்படிங்கிறாரு சரவணன். நீ உன் முடிவுல உறுதியா தான் இருக்கியான்னு அஞ்சலி கேட்க, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன், ரொம்ப படுத்திட்டா
அப்படின்னு சரவணன் கண்கலங்க சொல்லிட்டு இருக்க நந்தினியும் மீனாவும் கோவிலுக்குள்ள வர்றாங்க. படியேறி உள்ளர வந்து சுவாமி இருக்க பிரகாரத்து பக்கமா வந்துட்டு இருக்காங்க. அஞ்சலியும் சரவணனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நேரா அர்ச்சகர்கிட்ட வர்றாங்க. நந்தினி பூக்கூடைய கொடுக்குறாங்க. யார் பேருக்கு அர்ச்சனைன்னு கேட்க சுவாமி பேருக்கே பண்ணிருங்கன்றாங்க. அவங்க தொட்டுக்கோங்க அப்படின்னு அவர் அந்த பூக்கூடைய நீட்ட 2 பேரும் தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. அவரு ஓம் அம்பிகையே போற்றிவோம், அகிலாண்ட நாயகியே போற்றிவோம், அனுகிரகம் அருள்பவளே போற்றிவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளர போறாரு. 2 பேரும் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. என் நம்பிக்கைய முழுசா செதைச்சிட்டா. யாராவது ஒருத்தங்க வந்து என்கிட்ட நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, அதை நம்பணுமா வேண்டாமா, அவங்க பொய் சொல்றாங்களா உண்மையை சொல்றாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு என்ன மாத்திட்டா அப்படின்னு சரவணன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காரு. அர்ச்சகர் அர்ச்சனையை முடிச்சுட்டு தீபாராதனையோட வர்றாரு. தனம் தரும் கல்வி தரும் என்ற ஸ்லோகத்தோட அவரு 2 பேருக்கும் விபூதி கொடுக்கிறாரு. 2 பேரும் தீபத்தை கும்பிட்டுட்டு விபூதி வாங்கிக்கிறாங்க. அர்ச்சனை கூடிய அவங்க கையில கொடுத்து இந்தாமா ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோட இருக்கணும் அப்படின்னு பிளஸ் பண்ணி நீட்டுறாரு. அவங்களும் வாங்கிக்கிறாங்க. அடுத்து மீனாவும் நந்தினியும் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க சின்ன சின்ன கோவில்லாம் கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க சரவணனும் அஞ்சலியும் இன்னும் உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஒரு இடத்துல சாமி கும்பிட்டுட்டு ஆமாங்கா உங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே எப்படி இருக்காங்கன்னு மீனா கேக்குறாங்க. முன்ன மாதிரி இல்ல, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு மீனா, பிரஷரு சுகர்னு எல்லாமே இருக்கு, படுத்த படுக்கையா தான் இருக்காங்கன்றாங்க நந்தினி. கஷ்டம்தாங்கிறாங்க மீனா. அவங்கள விட எனக்கு தான் கஷ்டம். வேலைக்கும் போய் அவங்களையும் பார்த்துக்கிட்டு என்னால சத்தியமா முடியல. பாதி நாள் லீவை போட்டுட்டு வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்க மீனாவும் கேட்டுக்கிட்டே கூடவே நடக்கிறாங்க. இப்ப 2 பேரும் சாதாரண மூடுக்கு வந்து கொஞ்சம் கேஷுவலா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்க இங்க பேசிட்டு இருக்க அவங்க அந்த பக்கம் நடந்துட்டு இருக்க அதுக்குள்ள 4 மின்னல் வெட்டுது. அஞ்சலி ஒரு தேங்காயை உடைச்சு ஒரு சில சரவணன் கிட்ட நீட்டுறாங்க. அவரும் வாங்கி அதை கடிச்சிட்டு இருக்காரு. அஞ்சலி ஒரு சில எடுத்து கடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே கொஞ்ச தூரம் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆளை வைக்கலான்னு நினைக்கிறேன், ஆனா யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா சொல்றியா அப்படின்னு நந்தினி மீனா கிட்ட கேக்குறாங்க. மீனா அப்படி யோசனையா நிக்கிறாங்க. நான் ஆபீஸுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அவங்கள பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்க மீனாவோட மனசுல கையில சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வருது. நீ ஏற்கனவே எனக்கு நிறைய உதவி பண்ணிட்ட, இன்னும் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றியா அப்படின்னு மயிலு கேட்டதும் சொல்லுங்கக்கா என்ன செய்யணும் அப்படின்னு மீனா கேட்டதும் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரியான்னு மயிலு கேட்டதும் மீனாவோட மனசுக்குள்ள வருது. அப்படின்னு மீனா சம்மதமா தலையாட்ட எவ்வளவு சீக்கிரம் ஆள் கிடைக்குதோ அவ்வளவு நல்லது மீனா, இல்லன்னா ரொம்ப கஷ்டம். சரி அப்படின்னு சொல்லி நந்தினி பேசிட்டு இருக்க மீனா தலையாட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்க பேசிட்டு இருக்க இவங்க 2 பேரும் தேங்காய் சில்ல பேத்து சாப்பிட்டுக்கிட்டு சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. சரி போலாம் அப்படின்னு நந்தினி சொல்ல மீனாவும் சரின்னு திரும்ப கரெக்டா சரவணனும் அஞ்சலியும் மீனாவோட கண்ணில் பட்டுடுறாங்க. முதல்ல சரவணனை பாக்குற மீனா பயங்கர அதிர்ச்சியோட அடுத்து அஞ்சலியை பாக்குறாங்க. அஞ்சலி ஏதோ பேசிக்கிட்டு சிரிப்போட தேங்காய் சில்ல சாப்பிட்டுட்டு இருக்க மீனாவுக்கு செம்ம அதிர்ச்சி. மறுபடியும் சரவணனை பாக்குறாங்க. அப்போ சரவணன் தேங்காய் சில்ல பேத்து வெறும் தேங்காய ஓட்ட கையில வச்சுட்டு தேங்காய அவங்ககிட்ட கொடுக்கறாரு. 2 பேரும் ரொம்ப ஜாலியா நீட்டா பேசிட்டு இருக்காங்க. மீனா 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள பயங்கரமா குடுகுடுப்பு சவுண்டு கேக்குது. ஒரேட்டு நடந்த நந்தினி மீனா வரலன்றத பார்த்தோன்னு மீனா அப்படின்னு திரும்பி வந்து அவங்க கைய பிடிக்க மீனா அப்படியே பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்னாச்சு ஏன் இப்படியே நின்னுட்டேன்னு கேக்குறாங்க நந்தினி. ஒண்ணும் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல வா போலான்னு அவங்க நடக்க மீனா இவங்களையே பாத்துக்கிட்டு மெதுவா அடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க 2 பேரையுமே பாத்துக்கிட்டே ரொம்ப ஸ்லோவா நடக்க 2 பேரும் எதையும் கவனிக்காம ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. மீனாவும் நந்தினியும் கோவிலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நான் கிளம்புறேங்கிறாங்க நந்தினி. ஓகேங்கக்கா அப்படின்னு மீனா சொன்னாலும் அவங்களோட பார்வை பூரா இவங்க மேலதான் இருக்கு. அவங்க தேங்காய் குடோனைய காலி பண்ற மாதிரி தேங்காயை சில்லு பேத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. மீனாவுக்கு கொஞ்சம் சுறுசுறுன்னு கோபமும் வருது. ஒரு பார்வை அழுத்தமா பார்த்துட்டு ஆட்டோல ஏறிடுறாங்க. ஆட்டோல ஏறினதுக்கு அப்புறமா அவங்களையே பார்த்துக்கிட்டு போலாங்கிறாங்க. ஆட்டோ கிளம்புது. பாக்கியம் வீட்டுல துணியை மடிச்சு அங்க மீனா வர்றாங்க. என்னம்மா காத்து இந்த பக்கம் அடிக்குது அப்படின்னு பாக்கியம் நக்கலோட கேட்க மயிலக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்த அப்படிங்கிறாங்க மீனா. அவ வர சொன்னாலா அப்படின்னு பாக்கியம் கேட்க இல்ல நானா தான் வந்தேங்கிறாங்க மீனா. எப்படி இருக்காங்க உன் புகுந்த வீட்டு ஆளுங்க அப்படிங்கிறாங்க பாக்கியம். மீனா எதுவும் சொல்ல வர்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு என்ன அப்படின்னு அதுக்கும் ஒரு பதில சொல்றாங்க பாக்கியம். என்னடா இவங்க
நம்மளே லூசுன்னே முடிவு பண்ணிட்டாங்களா இல்ல இவங்க லூஸ் மாதிரி நடிக்கிறாங்களான்னு மீனா பார்த்துட்டு இருக்க. அவங்களுக்கு என்ன, மயில துரத்தி விட்டுட்டு சந்தோஷமா தான் இருப்பாங்க அப்படின்னு பாக்கியம் பேசிக்கிட்டே போக, இதுகிட்ட பேசி இதுக்கு மேலே நேரத்தை வீணாக்க முடியாதுன்னு நினைக்கிற மீனா மயிலக்கா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. உள்ளதான் கிடக்கா, வெட்டியா உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு பாக்கியம் சொல்ல மீனா வெடுக்குன்னு உள்ளர போயிடுறாங்க. மயில உள்ளர நியூஸ் பேப்பரை வச்சு அதுல வரி விளம்பரம், வேலைக்கு ஆட்கள் தேவைன்ற ஏரியாவெல்லாம் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா அப்படின்னு மீனா வந்து கூப்பிட, வா வா மீனா வா வா உட்காருங்கிறாங்க மயிலு. மயில் அப்படியே புன்னகை முகமா மீனாவை பார்த்துட்டு இருக்க. மீனா பேப்பரை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல ஏதாவது வேலைக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்களான்னு பாக்குறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க மீனா. உன்கிட்ட சொல்லி வச்சுட்டேன்னா இருந்தாலும் வேற விதத்துலயும் முயற்சி பண்ணணும்ல அப்படின்னு மயிலு சொல்ல கொஞ்சம் பாவமா பாக்குறாங்க மீனா. என் ஃப்ரெண்டுங்க 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், மேற்படி ஒரு 2-3 இடம் பார்த்து வச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கு, வேற வேலை எதுவும் கிடைக்கலன்னு வையேன், அங்கதான் முயற்சி பண்ணணுங்கிறாங்க மயிலு. மீனா எந்த பதிலும் சொல்லாம அவங்கள பாவமா பார்த்துட்டு இருக்க. ஒரு வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நான் எப்படியாவது சமாளிச்சிடுவேன் அப்படின்னு மயிலு சொல்ல ஒரு செகண்ட் யோசிக்கிற மீனா, நான் உங்க வேலை விஷயமா பேசுறதுக்கு தான் வந்தேங்கிறாங்க. சொல்லு மீனா, ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு மயில ஆர்வமா கேக்குறாங்க. மீனா ரொம்பவே தயங்கிக்கிட்டு, ஒன்னு இருக்கு, ஆனா உங்களால அதை பண்ண முடியுமான்னு தெரியலங்கிறாங்க மீனா. எம்பிட்டு கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல மீனா, நான் செய்வேன், என்ன வேலைன்னு கேக்குறாங்க மயிலு. கஷ்டமான வேலையா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ஆனா எப்படி உங்ககிட்ட கேக்குறதுன்னு அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. ஐயோ மீனா, ஹோட்டல்ல நான் சர்வர் வேலையே பார்த்துருக்கேன், 10 மணி நேரம் நிக்க கூட நேரம் இல்லாம ஓடி இருக்கேன். அந்த வேலையவே சமாளிக்க தெரிஞ்ச எனக்கு வேற எந்த வேலையா இருந்தாலும் ஈஸியா சமாளிச்சிடுவேன். நீ சொல்ல என்ன வேலைங்கிறாங்க மயிலு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க மாமியார் ரொம்ப வயசானவங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு கதை கேட்கிற மாதிரி ஆர்வமா கேக்குறாங்க மயிலு. உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்க வீட்டுல எல்லாருமே வேலைக்கு போறவங்க, வேலைக்கு போயிட்டு வர்றவர்களும் அந்த வயசானவங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னாங்கன்னு மீனா சொல்ல, அம்புட்டு தானே மீனா, நான் பாத்துக்குவேன், கண்ணும் கருத்துமா நான் அவங்கள பாத்துக்குவேன் அப்படின்னு மயிலு சொல்ல, இல்லக்கா அவங்களால நடக்க முடியாது, படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, மாத்திரை கொடுக்கறது, உடம்ப தொடச்சு விடுறது, துணி மாத்தி விடுறதுன்னு இப்படி எல்லாமே நீங்க தான் பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, மயில அதை சர்வசாதாரணமா எடுத்துக்கிறாங்க. இருக்கட்டும் மீனா, நான் பாத்துக்குவேன்னு மயிலு சொல்ல மீனா கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறாங்க. சரி எப்ப வேலையில சேரணும் அப்படின்னு மயிலு கேட்க, அக்கா உங்களுக்கு அந்த வேலை ஓகேவா அப்படின்னு தயக்கத்தோடய கேக்குறாங்க மீனா. மீனா, எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் மீனா அப்படின்னு மயிலு சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கன்றாங்க மீனா. இல்ல என்னால முழு நேரமும் சும்மா இருக்க முடியல, எங்க வீட்டை நம்ம வீட்டை இதெல்லாம் மறந்துட்டு ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வேலையெல்லாம் ஓகே தான், இன்னைக்கே கூட நான் வேலையில சேர்ந்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன், உனக்கு சிரமம் இல்லைன்னா இன்னைக்கே என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா, இல்லைன்னா எனக்கு அட்ரஸை கொடு, நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க மயிலு. இல்ல இல்ல வேணாங்க்கா, நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரின்னு வேகமா தலையாட்டுறாங்க மயிலு. முதல்ல நாம அங்க போய் பேசலாம், வேலை சம்பளம் எல்லாமே உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் ஜாயின் பண்றத பத்தி யோசிக்கலான்னு மீனா சொல்ல, சரி மீனா அப்ப நான் போய் இப்பவே கிளம்புறேங்கிறாங்க மயிலு. அக்கா அப்படின்னு மீனா கூப்பிட, அப்படின்னு திரும்புறாங்க மயிலு. வேலை விஷயமா வெளியே போறோம்ல, அதை உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், அப்புறம் வேலை செட் ஆகாம போச்சுன்னா அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்கல்ல அப்படின்னு மீனா கொஞ்சம் தயக்கத்தோட சொல்றாங்க. போயிட்டு வந்து எல்லாமே ஓகே ஆனா மட்டும் அவங்க கிட்ட சொல்லிக்குவோம் அப்படின்னு மீனா சொல்ல, மயிலும் யோசிச்சுட்டு ஓகேன்னு தலையாட்டுறாங்க. நீ சொல்றதும் சரிதான், எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன், ஆனா வேலை கொடுக்கறவங்களுக்கு என்னைய பிடிக்கணும், அவங்களும் என்னை நம்பி வேலையை கொடுக்கணும், இப்படிலாம் நிறைய இருக்கு, வேலை செட் ஆனதுக்கு அப்புறமாவே சொல்லிக்கலாம் அப்படின்னு மயிலு சொல்ல, இப்ப நாம வெளியே போறோம்ல, அதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கலாங்கிறாங்க மீனா. ஏன் மீனா நீ வேற, நான் எங்க போறேன்லாம் கூட எங்க அம்மா கேட்க கூட மாட்டாங்க, நான் எங்கேயாவது போனாலே அவங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு மயிலு வேதனையை விரக்தியமா சொல்ல பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க மீனா. அப்படின்னு பெருமூச்சு விடுற மயிலு டக்குன்னு இறங்கி சரி நாம கிளம்பலாங்கிறாங்க. அப்படின்னு தலையாட்டிட்டு மீனா எழுந்திருக்க மயிலு ஒரு பர்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மயிலு சொன்ன மாதிரியே அவங்க அம்மா என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கல.
மீனா மயில நந்தினி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. 2 பேருக்கும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. மயில ஒரே படபடப்பா இருக்காங்க வழக்கம் போல. வேலையை பத்தி பேசலாமாங்க அப்படின்னு மயிலு கேட்க நந்தினியும் பேசலாமாங்கிறாங்க. எத்தனையோ பேர்கிட்ட வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி வச்சிருந்தேன். யாருமே நல்ல பதில் சொல்லவே இல்லை. ஆனா மீனா தான் கேட்டதும் ஆளை கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு நந்தினி சொல்ல மயில மெதுவா மீனாவை பார்த்து சிரிக்கிறாங்க. நீ மீனாவுக்கு யாரு என்னன்னு மீனா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாமா அப்படின்னு நந்தினி சொல்ல மயிலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்க மயில கஷ்டப்பட்டு உதட்ட கடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க மீனாவுக்கும் ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும், கவலைப்படாதமா அப்படின்னு நந்தினி சொல்ல தேங்க்ஸுங்கிறாங்க மயிலு. என்ன வேலைன்னு மீனா சொன்னாலான்னு தயக்கத்தோட கேக்குறாங்க நந்தினி. சொன்னாங்கன்றாங்க மயிலும். உங்க மாமியார் உடம்பு சரியில்லாதவங்க, அவங்கள பாத்துக்கணும் அம்பட்டு தானே அப்படின்னு மயிலு கேட்க ஆமான்னு தலையாடுறாங்க நந்தினி. நான் நல்லா பாத்துக்குவேங்கன்னு மயிலு சொல்ல அவங்க ரொம்ப முடியாம இருக்காங்கம்மா, நல்லா பேசுவாங்க, மற்றபடி படுத்த படுக்கையா தான் இருக்காங்க அப்படின்னு நந்தினி சொல்ல மயிலு கேட்டுட்டு இருக்க மீனா கொஞ்சம் ஐயோ அக்காவால் இதெல்லாம் செய்ய முடியுமா பாவன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பாடு கொடுக்கறது, வேலைக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறது எல்லாமே நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு நந்தினி சொல்ல காஃபி கப்பு கீழே வச்சுட்டு எனக்கு புரியுதுங்க, நான் நல்லா பாத்துக்குவேன்றாங்க மயிலு. அவங்கள பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போய் குளிக்க வைக்க முடியாது, உடம்ப தொடச்சு விட்டு பெட்லயே ட்ரெஸ்ஸை மாத்தி விடணும், அதுவும் நீ தான் பண்ணணும், முடியுமான்னு கேக்குறாங்க நந்தினி. மீனாவும் தயக்கமும் சங்கடமா பார்க்க அதுல என்னங்க இருக்கு, என்னால முடியுங்க அப்படிங்கிறாங்க மயிலு. ரொம்பவே தயங்குற நந்தினி சில நேரம் பாத்ரூம்லாம் பெட்லயே போயிருவாங்க அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு ரொம்ப திக்குன்னு இருக்குது. ஐயோ சாரிக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க மயிலும் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. மற்ற வேலைன்னா கூட செய்யறதுக்கு ஆள் கிடைப்பாங்க, ஆனா இதை சொன்னதும் முகத்தை சுழிச்சுக்குவாங்க அப்படின்னு நந்தினி சொல்ல எல்லாருக்கும் ஒரு நாள் வயசாகும், அப்போ நம்ம நிலைமை என்னவா இருக்கும்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க அப்படின்னு மயிலு சொல்ல மீனாவோட கண்கள்ல கண்ணீர் கரை கட்டுது. அப்படியே கலக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் முகம் சுளிக்க மாட்டேன், என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நான் சந்தோஷமா செய்யறேன் அப்படின்னு மயிலு சொல்ல இப்ப நந்தினி முகத்துல லைட்டா சிரிப்பு வருது. மீனா தான் கொஞ்சம் வருத்தமும் நிறைய பிரமிப்புமா மயில பாக்குறாங்க. சம்பளம் எவ்வளவுமா எதிர்பார்க்கறேன்னு நந்தினி கேக்குறாங்க. மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியலங்க, நீங்க பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு மயிலு சொல்ல மீனா மயிலையே பார்த்துட்டு இருக்காங்க. மாசம் ஒரு 10,000 ரூபாய் ஓகேவா அப்படின்னு நந்தினி கேட்க எனக்கு ஓகே தான் அப்படின்னு மயிலு சொல்ல மீனா 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. சரி கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு நந்தினி உள்ளர போறாங்க. மயிலு அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விட அக்கா என்னக்கா எதையுமே யோசிக்காம எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மீனா. எனக்கு வேலை வேணும்ல மீனா அப்படிங்கிற மயிலு அப்படியே மொத்தமா அப்பாவியா தான் தெரியுறாங்க. அக்கா நீங்க வேற வழியே இல்லாமல்லாம் இந்த வேலையை செய்ய வேணாம் அப்படின்னு மீனா அவங்க கைய ஆதரவா பிடிச்சிட்டு சொல்ல ஐயோ அப்படிலாம் இல்ல மீனா அப்படிங்கிறாங்க மயிலு. அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் இல்ல ரொம்பவே மோசமா இருக்க மாதிரி தான் தெரியுதுல்ல அப்படின்னு மீனா கொஞ்சம் தயக்கத்தோட கேக்குறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல மீனா, நான் பாத்துக்குவேங்கிறாங்க மயிலு. உனக்கு தான் தெரியும்ல, மத்தவங்கள பாத்துக்கிறது எனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு மயிலு கேட்க மீனா யோசனையா பாக்குறாங்க. சரி அவங்க சொல்ற சம்பளம் உங்களுக்கு போதுமா இல்ல மேல நாம பேசி பார்க்கலாமான்னு மீனா கேக்குறாங்க. இல்ல இல்ல எனக்கு சம்பளம் எல்லாம் ஓகே தான் அப்படின்றாங்க மயிலு. நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க ஓ இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்றாங்க மயிலு. இங்க பாருங்க, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நீங்களும் மாமாவும் பிரிஞ்சிருக்கீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் வேற எதுவும் சொல்லல அப்படின்னு மீனா அவங்க கண்ணை பார்க்க மயிலும் ஒரு நிம்மதியான பார்வையோட தேங்க்ஸ் மீனாங்கிறாங்க. அப்போ வெளியே வர்ற நந்தினி வாமா வா மீனா அப்படின்னு கூப்பிட 2 பேரும் வாங்கக்கான்னு எழுந்திருக்கிறாங்க. நந்தினி கூட 2 பேரும் உள்ளர போறாங்க. ஒரு ரூம்குள்ள 3 பேரும் வந்து பார்க்க மாமியாருக்கு லைட்டா போத்தி விடுறாங்க நந்தினி. அவங்க தலை மட்டும்தான் அசையுது, மற்றபடி அப்படியே படுத்து கிடக்க. மீனாவுக்கு அவங்கள பார்க்க பக்குன்னு இருக்கு. யூரின் டியூப் போட்டிருக்காங்க, அங்கங்க டயப்பர் ஒரு மாதிரி கசாமுசான்னு இருக்கு. ஐயோ என்ன இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்க மயிலும் ஒரு பார்வை பாக்குறாங்க. என்னால வேலைக்கும் போய்கிட்டு இவங்கள பாத்துக்க முடியல, பாதி நாள் தனியா விட்டுட்டு போறதுக்கே பயமா இருக்கு, அதனாலதான் வேலைக்கு ஆள் வைக்கலாம்னு முடிவு பண்ணு அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்க மயில விரலால கிள்ளிட்டு இருக்கவங்க ஒரு சின்ன புன்னகையோட இனிமே நீங்க இவங்கள பத்தி கவலைப்பட வேணாம், நான் பத்திரமா பாத்துக்கிறேங்கிறாங்க. மீனா ஒரு நம்ப முடியாத பிரமிப்போடையும் அர்த்தத்தோடையும் பார்த்துட்டு இருக்க நந்தினியும் பாக்குறாங்க. மீனாவுக்கு தெரிஞ்சவங்க வீடு தானேன்னு சொல்லி ஏனோ தானோன்லாம் வேலை பார்க்க மாட்டேன், பொறுப்பா நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு மயிலு சொல்ல
நந்தினியை நம்ப முடியாம ஓகேன்ற மாதிரி தலையாடுறாங்க. வேலையில மயிலக்காவை அடிச்சுக்க முடியாது, அதுக்கு நான் கேரண்டிங்கிறாங்க மீனா. 3 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க அந்த பாட்டி 3 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. உன்னால எப்ப வேலைக்கு சேர முடியும்னு கேக்குறாங்க நந்தினி. உங்களுக்கு ஓகேன்னா நான் இப்பவே கூட சேர்ந்துக்குவேங்கிறாங்க மயிலு. அப்படியா அப்படின்னு நந்தினியோட முகம் சந்தோஷத்துல மலருது. ஆனா மீனாவுக்கு தான் திடுக்குன்னு இருக்குது. அக்கா வீட்டுல பேசணும்லன்னு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம மடசாம்பிராணி மயிலு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீனா, நான் இன்னைக்கே சேர்ந்துடுறேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு மயிலு கேட்க, ஐயோ அக்கா எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்கன்ற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்க. சரிம்மா, எனக்குமே நீ இன்னைக்கே வேலைக்கு சேர்றதுல ரொம்ப சந்தோஷம்தான் அப்படிங்கிற நந்தினி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குமான்றாங்க. மயில என்ன சொல்றதுன்னு தயக்கத்தோட பார்த்துட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு நந்தினி மீனாவோட கையை தட்டி சொல்ல, மீனா கொஞ்சம் வருத்தமும் நிறைய இரக்கமுமா மயில பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் கோமதி அவங்க பெட்ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மனசுல பாண்டியனுக்காக காஃபி எடுத்துட்டு ஆர்வமா வேகமா ஓடி வந்ததும் நாட்டு தடுக்கி அந்த காஃபி அவங்க கையிலேயே கொட்டினதும் தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்க வழியில துடிக்க அரசியம் கூட துடிச்சு போய் அம்மா அம்மான்னு அவங்க கையை பிடிக்கிறாங்க. அம்மா என்னம்மா அப்படின்னு அரசி பதறிட்டு இருக்க. கொடுமடா, இது வீடா இல்ல நாடக கொட்டாயானே தெரியல, 24 மணி நேரமும் நாடகம் போட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு பாண்டியன் கத்துனதையே நினைச்சுக்கிட்டு அப்படியே கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க கோமதி. அப்போ ரூம்குள்ள வர்ற அரசி, அம்மா நீ என்ன சாப்பிடலையாங்கிறாங்க. இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்னு சாப்பாட்டுக்கிட்டையும் அரசிக்கிட்டையும் முகத்தை காட்டுறாங்க கோமதி. அம்மா பட்னி கிடந்து நீ என்னம்மா சாதிக்க போற அப்படின்னு அரசி கேட்க, நீயும் அங்கதானே இருந்த, நான் வேணும்னா காஃபியை ஊத்துனேன் அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. அம்மா அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாருமா அப்படின்னு அரசி சொல்ல, அப்படி என்னடி கோவம் அவருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலன்னா ஒருத்தர் செஞ்ச சரி இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு கோமதி கோவமா கேட்க, சரி விடுமா அப்படிங்கிறாங்க அரசி. நாடகம் போட்டுக்கிட்டே இருந்தா வீட்டை விட்டு போயிட்டு வரான், எல்லாத்துக்கும் இதை ஒண்ணு சொல்லி மிரட்டுறது அப்படின்னு கோமதி சொல்ல, சரி அப்பாவை விடு, அவர் கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ வா நாம சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க அரசி. வரமாட்டேன்னு கோமதி சொல்ல, அம்மா அப்புறம் உனக்கு சுகர் லோ ஆயிடுமா அப்படின்னு அரசி சொல்ல, என்னவா இருந்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா சொல்றாங்க கோமதி. இங்க பாரு, இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்பா இதையும் டிராமான்னு சொல்லிடுவாருமா அப்படிங்கிறாங்க அரசி. தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் ஜான் என்ன முளம் என்னன்னு முடிவுக்கு வந்த கோமதி, சொல்லிட்டு போகட்டுமே எனக்கு கவலை இல்லை அப்படின்றாங்க கோமதி. அரசி டென்ஷன் ஆயிடுறாங்க. உனக்கெல்லாம் மீனா அண்ணி தான் சரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படிங்கிறாங்க அரசி. போடி, எவளுக்கு வேணாலும் ஃபோன் பண்ணு, எனக்கு கவலை இல்லைங்கிறாங்க கோமதி. ஷோ அம்மா ஏன் இப்படி அழிச்சாட்டியம் பண்றன்ற மாதிரி அரசி பார்த்துட்டு இருக்க. நான் பட்னி கிடந்தே சாகுறேன், அப்ப நாடகம் போடுறதுக்கு எவ்வளவு இருக்க மாட்டால அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. என்னம்மா அப்படின்ற அரசி போன் எடுத்துட்டு வெளியே போறாங்க. உன்ன எல்லாத்துக்கும் மீனாவை கூப்பிட்டா அவங்க ஒண்ணுங்க அரசாங்க வேலையை எப்படி செய்வாங்கன்னு தெரியலையே. அரசி மொபைல் எடுத்துட்டு வாசலுக்கு வர்றாங்க. வர்றவங்க அங்க வெளியே உட்கார்ந்துருக்க பாட்டிய பாக்குறாங்க. பாட்டியும் அரசியை நிமிர்ந்து பார்த்துட்டு சிரிக்க, அரசியும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. சாப்பிட்டியான்னு பாட்டி கேட்க, சாப்பிட்டேன்ற மாதிரி தலையாட்டுற அரசி, நீங்க சாப்பிட்டீங்களான்னு ஜாடையிலேயே கேக்குறாங்க. பாட்டி ஜாடையெல்லாம் காட்டல, சாப்பிட்டேன்னு சத்தமாவே சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி அரசி சிரிப்போட தலையாட்ட, கோமதி எங்கம்மா ஆளைய காணோம் அப்படின்னு பாட்டி வாயில கேட்டாலும் கை சைகையிலையும் பேசுது. அம்மா வேலையா இருக்காங்க அப்படின்னு இவங்க ஜெஸ்டர்ல தான் பேசிட்டு இருக்காங்க. ஓஹோன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள இருந்து குமரவேல் வர்றாரு. அந்த குமரவேல் அரசிய பார்க்க அதுவரையும் சிரிப்போட பேசிட்டு இருந்த அரசி முகம் அப்படியே மாறிடுது. அரசி முகம் மாறுறத பார்த்துட்டு அப்படியே லைட்டா திரும்பி பாக்குறாங்க பாட்டி. அங்க அவங்களோட அருமை பேரன் குமரவேல் நின்று அரசியவே பார்த்துட்டு இருக்கத பாட்டியும் பாக்குறாங்க. அடுத்து பாட்டி என்ன பண்ண போறாங்க, ஏன்னா குமரவேலுக்கு வேற முத்துவேல் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்படி எங்கெங்கயோ போயிட்டு இருக்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.